Please, click the subscribe button and bell symbol to watch more videos. Keep watching. Next question பார்ப்போம். கிழக்கு தொடர்ச்சி மலை என்றால் என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தது மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் என்னன்றதை பத்தி பார்ப்போம். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை என்றால் என்ன? இது கிழக்கு கடற்கரை சமவெளியை ஒட்டி அமைந்துள்ளது. கிழக்கு கடற்கரைனா வங்காள விரிகுடா சமவெளியை ஒட்டி அமைந்துள்ளது. ஒடிஷா மாநிலத்திலிருந்து ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் பரவி இருக்கு. ஒடிஷா மாநிலம் மேப்ல எடுத்து பார்த்தா தெரியும். இந்திய வரைபடத்துல இந்திய நில வரைபடத்துல எடுத்து பார்த்தா தெரியும். ஒடிஷா மாநிலத்திலிருந்து ஆந்திர மாநிலம் வரைக்கும் பரவி இருக்குது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, அதாவது என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு, ஃபேமஸான இடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி மலை இருக்கு, ஜவ்வாது மலை இருக்கு, பச்சை மலை இருக்கு, ஏற்காடு இருக்கு, ஏலகிரி இருக்கு. இவையெல்லாம் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள முக்கிய ஸ்தலங்கள் ஆகும். போதும் 3 மார்க்ஸ்க்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் போதும். அப்புறமா இந்த மலைத்தொடர் வந்து எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்றது மெயின் பாயிண்ட்ஸ். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையானது வடக்கே வளைந்து ஆந்திர பிரதேசம் வந்ததுக்கு அப்புறமா மேற்கே வளைந்து வடக்குல இருந்து மேற்கே வளைந்து நீலகிரியுடன் இணைகிறது. நீலகிரியுடன் இணைகிறப்ப அதுவும் என்ன ஆயிடும், மேற்கு தொடர்ச்சி மலையா ஆயிடும். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் இடம் நீலகிரி. இந்த நீலகிரின்ற இடத்துலதான் இணைஞ்சு ரெண்டும் நம்ம பாக்குறப்ப ஒரே மலைத்தொடரா காட்சியளிக்கு. எப்படி ஒரே மலைத்தொடரா காட்சியளிக்குதுன்னா இந்த சைடு இருக்க மலைத்தொடரும் இந்த சைடு இருக்க மலைத்தொடரும் வளையுது, ஒரு இடத்துல வளையுது. அது வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வந்து இப்படி கிழக்கா மேற்கா வளையுது. மேற்கா வளைஞ்சு நீலகிரியோட ஜாயிண்ட் ஆகுறப்ப ஒரே மலை தொடர்ச்சியா நமக்கு மேல இருந்து பாக்குறப்ப, அதாவது நில ஆய்வாளர்கள்லாம் மேல இருந்து பார்ப்பாங்க இல்லையா, ஃபிளைட்ல இருந்து பாக்குறப்ப நமக்கு ஒரே மலைத்தொடரா காட்சி இருக்கும். அப்படி ஒரே மலைத்தொடரா காட்சி உதவுவது எது? இந்த நீலகிரி மலைத்தொடர் தான். நீலகிரி தான் உதவுதான் ஜாயிண்டிங் பாயிண்ட்.